நாளை கண்ட கனவு நீ, காற்றில் மிதக்கும் மேகம் நீ, காதோர ரகசியம் நீ, விண்ணிலே. இன்ஸ்பயர் பண்ண மூமெண்ட்ன்றத விட ஹர்ட் ஆன மூமெண்ட் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேரக்டர் நிறைய இடத்துல நிறைய கொடுக்கறது இல்லை. நம்மளோட மினிஸ்டர் ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு திருநங்கைகளுக்கான எல்லா உரிமையும் இருக்குன்னுட்டு. ஆனா எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். இப்ப இந்த உலகத்துல சமுதாயத்துல டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கல்ல, ஒரு பாலினம்னு 3ஆம் பாலினம் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. அப்ப கெஸ்ட் ரோல் வந்தா மட்டும் இல்ல வந்துட்டு வேற எதனா ஒரு கதாபாத்திரம் டிரான்ஸ்ஜெண்டர்னு வந்தா மட்டும் தான் நுழைக்க முடியும்னா அப்ப எப்படி? எனக்கு அது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, தயவு செய்து உயிரா பாருங்க. நான் அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். பணம் இருக்குன்றதுனால எவ்வளவும் பண்ணக்கூடாது. யானைக்கும் அடிசரக்கும் மனிதாபிமானத்துக்கு ஒரு இடம் இல்லைன்ற போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வணக்கம் மக்களே, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. ஷீ இஸ் a gorgeous and beautiful actress வைஷு. ஹாய் வைஷு. வணக்கம் டீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா வந்துட்டு நீங்க நிறைய மூவிஸ் நடிச்சிருக்கீங்க, சீரியல்ஸ் நடிச்சிருக்கீங்க. மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க வந்து மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆனீங்க. எப்படி வந்து உங்களுக்கு ஆக்டிங்குள்ள வரணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு ஆக்சுவலி ஆக்டிங்குள்ள வரணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ஸ்டார்டிங் எல்லாம் நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது லைஃப்ல. எனக்கு எல்லார மாதிரியும் எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை, இல்லை கலெக்டர் ஆகணும்னு ஆசை. என்னுடைய பேட் லக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்டடீஸில் அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. டிரான்ஸ்ஜெண்டர்னால கேலி கிண்டல்னால என்னால் அதிகமாக படிக்க முடியல. இதுதான் உண்மை. இதுக்கு என்னோட சர்ஜரிக்கு முன்னாடி வந்து நான் ஆங்கராக இருந்திருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், மூன் டிவி, உலகம் டிவிலலாம் நான் ஒரு ஆங்கராக இருந்திருக்கேன். சர்ஜரிக்கு முன்னாடி நான் மெயிலாக இருக்கும்போது ஐம் வெரி ப்ரௌட். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் டிரான்ஸ்ஜெண்டரில் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு ஆண் பெண் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆஸ் அ டிரான்ஸ்ஜெண்டராக வந்து நிறைய விஷயங்களை நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னி வரைக்கும் நான் மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல கால் பதிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா மொட்டை சிவா கெட்ட சிவா அந்த மூவி வந்து பயங்கர ஹிட். உங்களுக்கு எப்படி லாரன்ஸ் சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது? எனக்கு வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸ்டார்டிங் நான் இன்டர்வியூல போயிட்டு வந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆனேன். இன்னொருத்தவங்களும் செலக்ட் ஆயிருந்தாங்க. கடைசியில் அவங்க ஷூட்டிங்க்கும் போயிட்டாங்க. ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திடீர்னு ஒரு டைமிங் மாறும் இல்லையா. ஒரு நைட்டு கால் வருது, ஒரு 11 o'clock. இது மாதிரி டிக்கெட் புக் பண்ணிருக்கோம், ஃபிளைட் டிக்கெட், நீங்க கண்டிப்பா வரணும் லாரன்ஸ் மாஸ்டர் படத்துக்கு அப்படின்ட்டு. என்னங்க சும்மா பிராங்க் எதுனா பண்றீங்களா, இது மாதிரிலாம் காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சொன்ன உடனே சரி ஓகே போய் தான் பார்க்கலாமேன்னு போனதுக்கு அப்புறம் தான் லாரன்ஸ் மாஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக். ஆல்ரெடி நான் காஞ்சனா அவர் கூட ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அடிப்படையில இருந்து. அப்படி இருக்கும் போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது. அவருடைய நான் எதனா ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவேன். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி அந்த கண்ணை மூடி திறக்கிறதுல கூட ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த கார் சீன்ல செத்து போற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சீன்ல வந்து அதை ரொம்ப கத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாட்சி சொல்லும் போதும் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் மாதிரி ரொம்ப பதில் சொல்லிட்டு இருந்தேன். வைஷு அப்படி கிடையாதுமா, கொஞ்சம் பயந்து பதட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா சொல்லி கொடுப்பாரு. எனக்கு ஒரு நல்ல லேர்னர் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். நல்ல டீச்சர் சொல்லலாம். சரி, ஏன் நீங்க லாரன்ஸ் சாரோட கமிட் ஆகல அடுத்த படத்துல? திருப்பி கூப்பிடல, கமிட் ஆகலங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம். சோ உங்களோட கிராண்டியர் வெப் சீரிஸ் இன்ஸ்பெக்டர் ரிஷி வந்து அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அமேசான் பிரைம், அதுல எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது? அது ஆக்சுவலி எப்படின்னா ஒரு மேனேஜர் ஒரு வாட்டி கால் பண்ணி இது மாதிரி ஒரு ஆடிஷன் நடக்குதுமா, போறீங்களா வெப் சீரிஸ்னாங்க. நான் சொன்னேன் இதுக்கு நான் வெப் சீரிஸ் பண்ணல, சீரியல் பண்ணியிருக்கேன், படம் பண்ணியிருக்கேன், வெப் சீரிஸ் போனதே இல்லையே, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஆடிஷன், அங்கேயும் ஆடிஷன், நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் அதுக்கும் வந்துட்டு போயிருக்காங்க. அங்கேயும் போட்டியா? எல்லா இடத்துலயுமே போட்டி இருக்கவங்க. போட்டி இல்லைன்னா உங்க லைஃபே கிடையாது. நம்மளுக்குன்னு ஆப்போசிட் டீம்ஸ் யாருன்னா இருந்துகிட்டே இருக்கணும். இருந்தாதான் அந்த சுவாரஸ்யமே இருக்கும். ஒரு நாள் திடீர்னு ஒரு கால் வருது, கரெக்டா தீபாவளிக்கு முன்னாடி நாள். அப்ப வந்து இது மாதிரி டைரக்டர் மேடம் நந்தினி மேடம் பார்க்கணும் உங்களை அப்படின்னு சொன்னாங்க. என்னத்துக்கு பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு தெரியலன்னு போனா அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க கையில, நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, ஏன்னா அமேசான்ல உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப எனக்கு ஒண்ணுமே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு. என்னடா இது திடீர்னு சர்ப்ரைஸா சொல்றாங்களே அப்படின்னுட்டு. சரி ஓகேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிட்டு தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க. நந்தினி மேம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹாப்பியா இருந்தது. ஓகே வெப் சீரிஸ் முதல் முறையா போக போறோம், என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு எனக்கு புரியல. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இது ஒரு ட்ரைபல் பீப்புள் ஸ்டோரி, ஒரு இடத்துல வெளிய இடத்துல போயிட்டு நம்ம வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஷூட்டுக்கும் போயாச்சு. ஃபர்ஸ்ட் டே என்னோட ஷூட். அந்த ஷூட் மெமரிஸ் மறக்கவே முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் சுத்தி எல்லாருமே இருக்காங்க. அதுல ஒரு யானை சீனும் வரும். யானை முன்னாடி இருக்கும், தயால் சார் முன்னாடி போயிட்டு இருப்பாரு. நானும் குமரவேல் சார் வந்து குமரவேல் சாரோட நேம் அதுல இஃபான் சார், நானு, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்
3 பேர் அந்த தண்ணியில நின்னுட்டு, ஏன்னா அந்த பாதையை தாண்டி தான் நாங்க வேற ஊருக்கு போனோம். ஏன்னா அந்த ஸ்டோரி அந்த பேஸ்ல இருக்கு. வண்டர்ஃபுல். நீங்க படம் நான் பேசிட்டே இருந்தேன்னா படம் உங்களுக்கு பேசிட்டே புரியாது. போலாம். பேசிக்கிட்டே போலாம். ஆனா அந்த மெமரி வந்து என்னால மறக்கவே முடியாது. இந்த தருணத்துல நான் ஒருத்தவங்களுக்கு தேங்க் பண்ணோம் அப்படின்னா, டைரக்டர் நந்தினி மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம எங்களோட ப்ரொடியூசர் மேக் பிலீவ் ப்ரொடக்ஷன், அது மட்டும் இல்லாம Amazon Prime Video, எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து இன்னைக்கு அவங்க இல்லைன்னா என்னோட போஸ்டர்ஸ் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நாங்க ஒண்ணு கேள்விப்பட்டோம், அது உண்மையான்னு தெரியல. என்ன கேள்விப்பட்டீங்க? ஒரு கார்ஜியஸ் லேடி சூப்பர் ஸ்டாரோட வந்து ஒரு மூவில நீங்க கமிட் ஆயிருக்கிறதா அரசலும் அப்படின்னு பரசலமாக யார் சொன்னா? அப்படின்னு எங்களுக்கு யார் கிடைச்சதுங்க சொன்னா? இன்ஃபர்மேஷன். யார் சொன்னா சொல்லுங்க. எங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. அப்படியா? ஏய் உங்க ஃப்ரெண்டு தானே வைஷு, அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டாரோட ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு. அது உண்மையா? எப்படி இருந்தா நல்லது உங்களுக்கு? உண்மையா இருக்கணும், பொய்யா அது இருக்கணுமா? உண்மையா இருக்கணும்னு நாங்க வந்து விஷ் பண்றோம். அப்ப உண்மைதான். கிரேட் யா, சூப்பர். கிரேட். மண்ணாங்கட்டி படத்துல ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட், இதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருப்பேங்க. இதுலயாவது நான் இப்படி அப்படி ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? நயன்தாரா மண்ணாங்கட்டியில வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் நானு. என்ன கேரக்டர்? ஜஸ்ட் ஒரு அவுட்லைன். அவுட்லைன்லாம் சொல்ல முடியாது. அதுல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கேன். நல்ல பேசும் படும் கதாபாத்திரம். ஆனா நான் டோட்டலா எப்படி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, பரதேசி படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. அந்த கெட்டப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுதான் சொல்ல கண்டிப்பா முடியும். மக்கள் மனசுல நின்னுடுவீங்க. கண்டிப்பா நிப்பேன். ஏன்னா அந்த படத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமே ஒரு நல்ல விஷயம் என்னால ரிவீல் ஆகும். அதனால இட்ஸ் ஓகே, நல்ல படம். எப்படி இருந்துச்சு ஒரு ஃபீல்? ஏன்னா நீங்க வந்துட்டு நடிக்கணும்ன்றது உங்களோட ஆசை. அத நிறைய இன்டர்வியூஸ்ல பாத்திருக்கேன். சோ இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு திடீர்னு இதுவும் ஒரு டைமிங் தான் சொல்லலாம். நல்லா தூங்கிட்டு இருப்பேன். எப்பவுமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுவேன் நானு. காலையில எழுந்துக்கும் போது ரொம்ப ஏர்லியாலாம் எழுந்துக்க மாட்டேன். திடீர்னு ஒரு கால், கண்டினியூஸா கால். யாரா இதுன்னு பார்த்தா ஒரு ஏஜென்ட் கால் பண்ணி, எங்க இருக்கீங்கம்மா அப்படின்ட்டு. என்ன சார் வீட்டுல இருக்கேன் சார். என்ன விஷயம்? ஒரு 1/2 hourல கிளம்பி வர முடியுமா? நான் என்ன விஷயம் சார்? இல்லம்மா இது மாதிரி நயன்தாரா படத்துக்கு வந்துட்டு ஒருத்தவங்க வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வரலன்னுட்டாங்க, நீங்க பண்ண முடியுமா அப்படின்னாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? உண்மையாவே யார் படம்? நான் நயன்தாரா மேமோட பெரிய ஃபேன், உங்களுக்கு தெரியும். ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸா பண்ணும் போது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் நான் உங்களுக்கு அந்த டைம்ல இருந்து ஐயாலேருந்தே ஃபேன். நான் ஸ்கூலுக்கு போகும்போது நயன்தாரா போட்டோ வாங்கி பேக் உள்ள வச்சிருப்பேன் ஒரு நோட்ல. இவ்வளவு அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு. ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். அப்படி இருக்கும்போது இவங்க படம் சும்மா பிராங்க் எதனா பண்றாங்களோ இன்டர்வியூஸ்லன்ட்டு, சரி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு 1/2 hourக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டு பறக்க போறேன். எஸ்கேப்ன்ற மாதிரி ஏதோ அதை எடுக்கலாமா, நயன்தாரா மேம் பார்க்க போறேன், இந்த ட்ரெஸ் போடலாமா அந்த ட்ரெஸ் போடலாமா. ஒரு பெரிய ஏமாற்றம் என்னன்னா, அங்க போய் நயன்தாரா மேம் பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு சீனே இல்ல. அங்க வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் தானே பார்ப்பாங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றதுன்னா, டைரக்டர் ரொம்ப ஸ்வீட் பர்சன், டியூட் விக்கி சார். ரொம்ப நல்லா இருந்தது. இதுல எனக்கு இன்னொரு ஒரு பெரிய விஷயம்னா, ஆர்டி ராஜசேகர் சார் கேமராமேன். அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த படத்துலயும். எனக்கு எதுவா இருந்தாலுமே என்னோட ஃப்ளோல விட்டுடுவாங்க. இந்த கதாபாத்திரம் நான் போறேன்னா, கதை இதுதாங்க, இந்த ஸ்டோரிக்கு நீங்க இவ்வளவு பண்ணணும், இப்படி பண்ணா போதும், இப்படி பண்ணணும்னுட்டு. பட் என்னோட ஸ்டைலுக்கு ஃப்ரீயா விட்டுட்டாங்க. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் பேலன்ஸ் ஷூட் இருக்கு. நயன்தாரா மேம் கிட்ட ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக கேட்டிருக்கேன். கண்டிப்பா எங்க டியூட் விக்கி சார் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஃபாரின் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம். கண்டிப்பா வந்தாங்கன்னா நயன்தாரா கூட கண்டிப்பா ஒரு போட்டோ எடுத்து பப்ளிக்ல போடுறேன். டிஃப்ரெண்ட் மூவிஸ் நிறைய நடிச்சிருக்கீங்க இல்லையா? அதுல வந்து உங்க மனசை வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ண மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இன்ஸ்பயர் பண்ண மூமெண்ட்ன்றதை விட ஹர்ட் ஆன மூமெண்ட் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேரக்டர் நிறைய இடத்துல நிறைய கொடுக்கறது இல்லை. ஏன்னா திருநங்கை, 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல சிஎம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் சொல்லியிருக்காரு, நம்மளோட மினிஸ்டர் ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு, திருநங்கைகளுக்கான எல்லா உரிமையும் இருக்குன்னுட்டு. ஆனா எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீரியல் நான் ஒரு 5 years ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன், டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சீரியல் சான்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். முன்னாடி நான் சீரியல் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு சன் டிவில தான் நினைக்கிறேன், சன் டிவி அண்ட் விஜய் டிவில. அவங்க இப்ப வரைக்கும் அந்த கேரக்டர் வந்தாதான்றாங்க. இப்ப இந்த உலகத்துல சமுதாயத்துல டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கல்ல, ஒரு பாலினம்னு 3ஆம் பாலினம் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. அப்ப கெஸ்ட் ரோல் வந்தா மட்டும், இல்ல வந்துட்டு வேற எதனா ஒரு கதாபாத்திரம் டிரான்ஸ்ஜெண்டர்னு வந்தா மட்டும் தான் நுழைக்க முடியும்னா அப்ப எப்படி? கொஞ்சம் ஹர்ட்டிங் தான், ரொம்பவே ஹர்ட்டிங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் சான்ஸே இல்லாம சொல்லிட்டு ரொம்ப நாள் அப்படியே ஃபீல் பண்ணிலாம் அழுது இருக்கேன். இவங்க தான் கிரியேட் பண்ணணும்.
ஏன்னா இப்போ டைரக்ஷன் பண்றாங்கன்னா திருநங்கை கேரக்டர் கூட ஒரு அக்கா தங்கச்சா கொடுக்கலாம், இல்ல அதுல ஒரு அம்மா கேரக்டர் கொடுக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர். ஃப்ரெண்ட் கேரக்டர் இல்ல சொல்றேன், ஒரு குட்டி குழந்தைக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி கூட ஒரு பிளாஷ்பேக் சீன்ல இருக்கலாம். அது மாதிரி கொடுத்தாதான் வளர்ந்துட்டு வர முடியும். சும்மா பேருக்கு தான் எல்லாருமே எங்க கூட டிராவல் பண்றவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா, மோஸ்ட்லி இரவில் மின்னும் கூழாங்கல் சொல்லுவாங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கேரக்டர். அப்படி இருக்கும்போது எங்க கூட வந்து நைட்ல மட்டும்தான் எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் பாய்ஸோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். பகல்ல வந்து எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு தெரியுமா, அந்த மாதிரி தான் நிறைய டேரக்டர்ஸ், நிறைய கோ ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும். நிறைய பேர் எல்லாரும் அந்த நைட்ல பாக்குறது பழகுறது மட்டும் தான் ஒரு லைஃபா இருக்கும். பகல்ல வந்து எங்களை கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இவங்களும் பண்றது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது வைஷு உங்க கூட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சச் பாசிட்டிவ் வைப்ரேஷன். நல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஸ்போர்ட்டிவா நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே ஜாலியா பேசக்கூடிய ஒரு ஆள். நிஜமா எங்களோட சேனல் சார்பா வந்து நீங்க இன்னும் நிறைய ஃபிளரிஷ் ஆகணும்னு நாங்க கண்டிப்பா விஷ் பண்றோம். கடவுள் உண்மையா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. உண்மையா இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். யாரையும் துரோகம் பண்ணாதீங்க, ஏமாற்றத்தை கொடுக்காதீங்க. ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே உயிரினத்துக்கு மதிப்பு கொடுங்க. கிரேட் 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 கிரேட். நன்றி.